ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி வந்து ஒரு வெளியே போகிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோட சம்மர் பிரேக் வந்து முடிஞ்சிட்டு ஸ்கூலும் ஓப்பன் ஆக போகுது. எப்படி தான் 3 மாதம் போச்சுன்னு எங்களுக்கே தெரியல, ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு. ஸோ ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து வெளியே போய் கடையில் பேக் டு ஸ்கூலுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயமே எங்ககிட்ட எல்லா திங்ஸுமே இருக்குது. லாஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அப்பப்போ போகும்போது வாங்கினதுன்னு எங்ககிட்ட திங்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இப்போ தான் போக முடியும். நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆன பின்பு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. நம்ம வந்து போயிருக்கிற இடம் வந்து நெஸ்டோவில் உள்ள கடையில் தான் போயிட்டு பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ்னு போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குவைட்டில் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது ஸ்டேஷ்னரிக்கு. ரொம்ப எப்போ பார்த்தாலும் இந்த ஃபேபர் கஸ்டில், அதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலர் பென்சில், ஒரு பிளாக் கலர் இதை வச்சு இந்த 2 பென்சில் மட்டும்தான் கிடைக்கும். எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டமே அப்படி தான், ரொம்ப ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும், நம்ம ஃபன்னியாக கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும்ல, அதெல்லாம் கிடைக்கவே செய்யாது. பட் இப்போ எல்லா கடையிலையும் அந்த மாடல் கிடைக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதனால் பிள்ளைங்களுக்கெலாம் அப்பப்போ புதுசாக வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. போகும்போது ஏதாவது பார்த்து லைக் பண்ணுறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா பீச் டாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் ஏதாவது ஒரு புதுசை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து நட்ராஜ் கம்பெனிக்குள்ளது. ஸோ நட்ராஜுமே இங்கே கிடைக்கும். நட்ராஜ் பென்சில், நட்ராஜ் எரேசர், அப்புறம் அதோட ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸ்கெச்சஸ் எல்லாமே இது எல்லாமே ஒரு 650 ஃபில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுது. 1.5 kg வரை இருந்தது. ஸோ நம்ம வந்து வெரைட்டியாக பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நான் வந்து ஒரே ஒரு பேட்மிண்டன் வாங்கினேன். இவன் வந்து ஹேடன் வந்து பேட்மிண்டன் ரொம்ப நாளாக கேட்டுட்டும் இருந்தான். சரி, அவன் பர்த்டே வருது, அதுக்கு கிஃப்ட் மாதிரியும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்மிண்டன் வாங்கினேன். இனிமேல் கொஞ்சம் சம்மர்லாம் குறைஞ்ச உடனே கீழே போய் விளையாண்டு பழகணும். இனிமேல் தான் பழகவே போகிறோம். அவனுக்கு எனக்கு விளையாட தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம பழகிக்கிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட எப்பவும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஹேண்ட்பேக் செக்ஷன் போனால் ஹேண்ட்பேக்கு, பேக் எல்லாமே நியூ கலெக்ஷன் போட்டிருக்காங்க போல். அடிக்கடி கலெக்ஷன்ஸை மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ போய் பார்த்தாலும் புதுசாக இருந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம பக்கம் தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்த்துட்டு அடுத்தது நம்ம கிளம்பியாச்சு. இந்த அம்பர்லா வந்து என்னமோ சம்டைம்ஸ் இப்போல்லாம் இந்த வெயில் முடிஞ்சோன்னா மழை பெய்யுது. அதனால இப்போ அதுவுமே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களாம் நம்ம ஸ்கூலுக்கு போவாங்கள்ல, அப்போ தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதா. நாளைக்கு காலையில் ஸ்கூலு. அப்போ நம்ம முதல் நாள் கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டத்துக்கு லைட்டாக கலர் வந்து ஃபேடான மாதிரி இருந்தது. ஸோ லைட்டாக கலர் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங்கை கொடுத்து அப்போ ஸ்டிக் பண்ணி வச்சா நாளைக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும்னு நினச்சோம். அதுக்கப்புறமா ஹிந்தியில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஃபோட்டோலாம் இந்த புக்கில் இருந்து தான் தேடி கண்டுபிடிச்சி வெட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து கலர்ஃபுல்லாக காம்பேக்டாக சின்னதாக இருக்குமா. ஸோ ஹிந்தி ப்ராஜெக்ட்டுக்காக அதில் வெட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் அசைன்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதிலேயே ஆன்சர் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அதில் வந்து அரபிக் மட்டும் அங்கங்கே பேஜஸ் வந்து தெரியாமல் எனக்கு இருந்தது. அதெல்லாமல் லாஸ்ட் மினிட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹிந்தியில் வந்து நவுனு கிராமரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா ஹிந்தி, நான் வந்து அரபிக்கை செக் பண்ணுறேன். ஹேடன் வந்து சோலார் சிஸ்டத்துக்கு எல்லாம் ஒட்டி நேம் எல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படின்னு பற்பல வேலைகள் ஒரே நேரத்தில் போயிட்டுருக்கு. எங்களோட குட்டி ராஜாத்திக்கு வந்து இதே மாதிரி எல்லோரும் பிஸியாக இருக்கும்போது செம ஹாப்பியாயிரும். ஏன்னா அவங்கள யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க பாடிக்கு ஏதாவது பண்ணலாம். நம்ம டிவி போட்டு கொடுத்துட்டு அவளை அப்படியே உட்கார வைக்கிறது இல்லை. ஓரளவு ஏதாவது கிடைக்கிறத வச்சு விளையாட வச்சு அவளையும் நம்ம என்கேஜ் பண்ணிடுவோமோ. அதனால அவள் வந்து இந்த ஸ்கெட்சு, ஒரு பேப்பர், அதில் எல்லோ கலர் பேப்பர் தான் வேணும்னு அதை வச்சுட்டு எழுதிட்டு இருந்தா. அது ரொம்ப சின்னதாக இருக்கிறது. இந்த க்ரீன் கலர் பேப்பரில் ட்ரை பண்ணி நான் கொடுத்துருக்கேன். பேப்பரில் கொஞ்சம் நேரம் தான் எழுதுவா. கொஞ்சம் அசந்தோம்னா பேச்சை ஊத்தில் எழுத ஆரம்பிச்சிருவா. ஸோ ஸ்கெட்சை வாங்கிட்டு ஏதாவது பென்சில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. இதுதான் நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட ஃபைனல் ரிசல்ட். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தெர்மோக்குள்ளெல்லாம் வெட்டி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் கொடுத்து நம்ம டெக்கரேட்லாம் பண்ணி சூப்பராக சோலார் சிஸ்டத்தை முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லங்ஸ் கொடுத்துருந்தாங்க. சோஷியல்லையும் சயின்ஸ்லேயும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி. அதுலேயும் லங்ஸில் அவனுக்கு வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லியிருந்தது. அவனுக்கு லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒர்க்கிங் மாடல் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி ஒர்க்கிங் மாடல் மாதிரி பண்ணி அதுவும் சப்மிட் பண்ணியாச்சு. இவங்கெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி லாஸ்ட் மினிட் செக் பண்ணிகிட்டு இருக்க கேப்லேயே நான் வந்து கொஞ்சம் வீடை நீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட பாத்திரத்தை கழுவுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பாப்பா வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் அங்கே வந்து நல்ல பேப்பர் வச்சு விளையாண்டுட்டு இருந்தால. ஸோ நம்ம வந்து அந்த டைமை யூஸ் பண்ணி பெட்டு கவர்லாம் அன்றைக்கி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா மத்தியானத்துலேருந்தே ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லி அப்பப்போ ரூம்லேயும் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால்
இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருக்குது. இல்லைன்னா 4 மணிக்கே சூரியன் அப்படியே வீட்டுக்குள்ளே மொத்த வெளிச்சத்தி பரப்புவாப்பில். இப்போ பார்த்தா வெளியவே கொஞ்சம் மெதுவாக இப்போ தான் வந்துட்டு இருக்காப்புல போல், உதிச்சிட்டு இருக்காப்புல போல். நான் வந்து ரொம்ப கடமை உணர்ச்சியோட 5:30க்கே முழிச்சாச்சு. ஃபஸ்ட் டே அவன் போகிறனால நமக்கு டென்ஷனில் சரியாக தூக்கம் வரல. ஸோ காலையிலே அவனையும் எழுப்பிவிட்டு காலையிலே கொஞ்சம் சாப்பிடலாம் வச்சு அப்புறமா ரெடியாகி கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே பாப்பாவே எந்திரிச்சிட்டா. ஏதோ சத்தெல்லாம் கேட்குதே காலையில் நம்ம வீட்டில், இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பாப்பாவும் ரொம்ப ஆர்வமாக எழுந்திரிச்சாச்சு, அண்ணே எங்கே கிளம்புறான் அப்படின்னு. இது வந்து இன்றைக்கி ஈவினிங்கு சேம் ஸ்கூல்லேருந்து வரும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணும்போது காலையில் அவன் போடும்போது பார்த்தா அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே சின்னதாக இருந்தது. அதனால நம்ம புதுசு வாங்க போகலான்னு சொல்லி பாப்பாவை மட்டும் விட்டுட்டு அவங்க 2 பேரும் மட்டும் போயிருக்காங்க. ஸோ பாப்பா வந்து இப்படி தான், இப்போ டிவி கிடையாது அப்படின்னா கேர்டு கொஞ்சம் கொடுத்தேன், தயிர் கொஞ்சம் கொடுத்தேன்னா அதில் இருக்க அந்த கவரை வச்சு அதை மேலே தடவி விளையாண்டுட்டு இருக்கா. சரி விளையாண்டுக்கும் அப்படின்னாச்சு. மணி 7:30 ஆகிட்டு இன்னும் வரல. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. யூனிஃபார்ம் வாங்கன்னு போயிட்டு அங்கே ஒரு டை வந்து புது மாடலில் டை தான் எல்லோரும் போட்டு வராங்களாம் ஸ்கூலுக்கு. ஸோ நானும் ஒன்றும் வாங்கிக்கிறதுன்னு சொல்லி அதுவும் ஒன்றும் வாங்கிட்டான். ஜிப்பு மாதிரி போட்டு அவங்களே பிள்ளைங்களே போடுற மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பில் டை இருந்தது. ஸோ அதுவும் ஒன்று வாங்கிட்டு ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா பையன் வேகமாக வளருதான். ஸோ நம்ம வந்து அப்பப்போ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம ஒன்றே வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி வச்சேன், அயன்லாம் பண்ணேன். பட் அது இப்படி சின்னதாகவும் நான் யோசித்து பார்க்கல. சரி லாஸ்ட் இயர் தான் வேணா வாங்கணும் அப்படின்னு. நல்ல வேலை 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்கணும். அந்த லீவ் முடிஞ்சு வாங்குறது தான் பெஸ்ட் ஐடியா. அப்போ தான் அவங்க அந்த பிள்ளைங்க வளர்கிறாங்க வேகமாக. இது வந்து ஹெய்டனோட பர்த்டேக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பிள்ளைங்களுக்கும் அப்புறம் ஸ்னீக்கர்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தான். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. என்னமோ தோசை எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன இன்றைக்கி ஒர்க்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 1 மந்தில் எக்ஸாம் வரும். ஹெய்டன் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே அடிஷ்னல் சப்ஜெக்ட் இன்றைக்கி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்போது ஆரம்பிக்குது அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. எப்போ மெசேஜ் அனுப்பலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க போல். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன உடனே எல்லோரும் மாறி கொஸ்டின் பேப்பரு, போர்ஷனு, பேட்டர்னு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லி படிக்க வைக்கணும். அப்போ தான் 1 மந்த்து தான் இருக்குது. 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து எக்ஸாமை வந்து கவரப் பண்ணணுன்னா டெய்லி ஒழுங்காக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு என்னமோ அவனை அடுத்தது சாப்பிட வச்சுட்டு படிக்கவும் வைக்கணும். ஹோம்ஒர்க் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 3 மாதம் லீவை வந்து கவரப் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுக்கு தான் நிறைய ஒர்க்கு கொடுத்து விட்டுருவாங்க. அப்போ தான் 2ஐயும் மேட்சப் பண்ண முடியும் அவங்களுக்கே. இது எல்லாமே பார்த்திங்களா, எல்லா போர்ஷன் ஒரே நல்ல 3 பக்கம் டைரி, ஒரே நல்ல நிறைய நோட்ஸு, அது இதுன்னு சொல்லி அசால்ட்டாக எழுதி விட்டுட்டாங்க. இந்த வீக்கெண்டு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் லீவ் வருது. ஸோ அந்த 3 நாளில் பேரண்ட்ஸ் படிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக டெய்லி நோட்ஸாக கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வந்து வியாழன் வெளியில் ஏதாவது ஒரு நாள் எல்லா நோட்ஸும் கம்ப்ளீட் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கவும் வைக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் எதுக்கெலாம் நல்லா இல்லைன்னு பார்த்து அதை அழிச்சு எழுத வைக்கணும். ஏன்னா அவன் ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு இப்போ இன்கம்ப்ளீட் இருக்கும். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் சிலதில் நல்லா இருக்காது. இது எல்லாமே இனிமேல் நான் பார்த்து விடணும். அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயுமே மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேபிள்லாம் ரிவைஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டேபிளும் லைட்டாக அவனுக்கு கேட்டுட்டு ரிவைஸ்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாளைக்கு என்னெல்லாம் சமைக்கணுங்கிற அந்த டென்ஷனை பற்றி வேறு யோசிக்கணும். இப்படி தான் எங்களோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இருந்தது. ஸோ உங்களுக்கெலாம் ஃபஸ்ட் டே ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் நீங்களாம் பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்டீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.